கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்று ஒன்றா கவர்மெண்ட்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலாக நிலவரம் போலே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல சரிங்க, சொல்லலாம். ஆதாரம் என்ன இருக்கு? அப்புறம் ஊழல் பண்ணியிருக்க ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்ல. சும்மா பொத்தாம்பதுவாக வந்து பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிற மாதிரி, பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற மாதிரி அசம்பிளியில் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் நாங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரில் நாங்கள் குறுக்கிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்கள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் கேட்டுருக்க முடியுமா? நண்பர்களே, நான் உங்கள் கிறிஸ்துராஜ். இன்றைய தினத்தில் நான் உங்கள்கிட்ட சில விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்ன விஷயம்னா, இன்று எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்லியிருக்காரு. என்னென்னா, எங்கள் அமைச்சர் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முதல்வர் சொல்கிறாருன்ட்டு. அவருக்கு வேண்டிய ஆதாரத்தை நான் தரேன். இப்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம வந்து முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவை பற்றி பார்க்கலாம். இந்த ஏவா வேலுன்றவர் வந்து ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவர் முதல்ல அவர் அரசியல் வாழ்க்கையே வந்து ஒரு பம்ப் செட்டு ரிப்பேர் பண்ணவராக தான் இருந்தார். ஒரு பம்ப் செட் ரிப்பேர் பண்ணவராக இருந்து பிறகு ஒரு தனியார் பஸ் கம்பெனியில் கண்டக்டராக இருந்தவருக்கு எப்படி இவ்வளோ கோடி சுற்றி வந்துச்சு? இதை பற்றி உதயநிதி பேசுவாரா? குறிப்பாக சொல்லணுன்னா, அவர் வந்து 1984, 1984, 2001, 2006, 2011, 2016, 2021, 2026 கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கார். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை அவர் வந்து மினிஸ்டர் வந்திருக்கார். இவ்வளோ தான் அவருக்கு அவசர வாழ்க்கை. இப்போ நீங்கள் வந்து அரித்மேட்டிக் கால்குலேஷனாக போட்டிங்கன்னா கூட 1984 2017 வரைக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக 240 மாதம் தான் எம்எல்ஏ வந்திருக்கார். நீங்களாம் ஒன்று நினைக்கலாம், எம்எல்ஏ சம்பளம் இருக்குது அப்படின்ட்டு. எம்எல்ஏ சம்பளம் ஒன்றும் மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ சம்பளம் கிடையாதுங்க, அல்லது டாடா கம்பெனியோட சிஇஓ கம்பெனி கிடையாதுங்க. இன்றைய தினத்தில் ஒரு சாதாரண ஐடி எம்ப்ளாயி பிக்னஸ் வாங்குற சம்பளத்தோடைய எம்எல்ஏ சம்பளம் கம்மி தான். எப்படின்னா, 2017 முன்னாடி வரைக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 50,000 ரூபா மட்டும்தான். அந்த 50,000 ரூபாய் வந்து எல்லாமே சேர்த்து தான், பஞ்சப்படி பயணப்படி எல்லாம் சேர்த்து தான் 50,000 ரூபாய். சரி, விஷயத்துக்கு வரலாம். ஏவா வேலு வந்து 1984 2017 வரைக்கும் எம்எல்ஏ வந்திருக்கார். கிட்டத்தட்ட 240 மாதம் அவர் எம்எல்ஏ வந்திருக்கார். அவர் வாங்கின சம்பளம் எவ்வளோ? 50,000 ரூபாய். சரி, அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணால் அவர் இதற்கு வாங்கின சம்பளம் தெரியுமா? 1,20,00,000 ரூபா தான். அப்புறமேட்டு 2017 எடப்பாடி வந்து எம்எல்ஏட சம்பளம் ரிவைஸ் பண்ணார், 50,000 1,00,000 ரூபாவா. ஸோ 2017 2026 வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் வாங்கின சம்பளத்தை நீங்கள் மொத்தமாக கூட்டினா அவர் சம்பளம் வந்து மொத்தமாக அவர் வாங்கின சம்பளம் எம்எல்ஏவாக இருந்து 2,40,00,000 ரூபா தான் சம்பளம் வாங்கியிருக்காருங்க. அதாவது இந்த தண்டராம்பட்டு ஏவா வேலுன்றவர் ஆரம்பத்தில் ஒரு பம்ப் செட் மெக்கானிக்காக இருந்து பிறகு ஒரு பஸ் கம்பெனியில் பஸ் கண்டக்டராக இருந்து தன் எம்எல்ஏவை வாழ்க்கையை ஆரம்பித்து 7 தடவை எம்எல்ஏவாக இருந்து 2 தடவை அமைச்சராக இருந்து அவர் வாங்கின சம்பளம் வந்து 2,40,00,000 ரூபா. சரி, 2,40,00,000 ரூபா வாங்கினாருன்னா அவர் சொத்து எவ்வளோ இருக்கும்? ஒரு 5 கோடி ரூபா வச்சுங்களேன். இல்லை 10 கோடி ரூபா, 10 கோடி வச்சுங்க. 10 கோடி தானே இருக்கணும். ஆனால் அவர் சொத்து எவ்வளோன்னு பார்க்கலாம், இருங்க. ஏவா வேலு என்ன பண்ணியிருக்காருன்னா, எலெக்ஷன் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு 2021. அப்போ அவர் சொத்து எவ்வளோ காட்டிருக்காரு தெரியுமா? 23 கோடி ரூபாய் தான் அவர் சொத்துன்னு காட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு கிட்டத்தட்ட 5,000 கோடி சொத்து இருக்குது.
அது மட்டும் கிடையாதுங்க, அவருக்கு வந்து அவருன்னு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ். அந்த காலேஜோடைய சொத்து எவ்வளோ தெரியுமா? 1086.26 கோடி. அது மட்டும் இல்லைங்க, கம்பன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு வச்சுருக்காரு. அதோடைய வர்த்து எவ்வளோனா 141 கோடி. இது பத்தாதுன்ட்டு அருணை மெடிக்கல் காலேஜ்னு வச்சுருக்காருங்க. அது சொத்து மதிப்பு வந்து 4120 கோடிங்க. அது பார்த்தா ஸ்கூல் விட்டுருக்குலங்க, ஜீவா வேலி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு வச்சுருக்காருங்க. அதோட மதிப்பு 94 கோடி. ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணால் அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 5000-லேருந்து 6000 கோடி. எனக்கு வர டவுட் என்ன, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனக்கு வந்து சில விஷயம் ஷேர் பண்ண என்னென்னா, தெளிவுபடுத்துகிறோம். என்னென்னா 2,40,00,000 ரூபா சம்பளம் வாங்க ஒருத்தரால் எப்படி 6000 கோடி சொத்து சேர்க்க முடியும்? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு விக்கிபீடியாவில் போய் பாருங்கள், ஏவா வேலுன்னு போட்டு பாருங்கள். கிளியராக அதில் இருக்கும். என்னென்னா, ஏவா வேலு சாதாரண ஒரு பம்ப் செட் மெக்கானிக்காக இருந்து ஒரு பஸ் கம்பெனியில் பஸ் கண்டக்டராக இருந்து வாழ்க்கையை தொடர்ந்தவருக்கு எப்படிங்க 6000 கோடி சொத்து வரும்? 2,40,00,000 ரூபா சம்பளம் வாங்கின ஒருத்தரால் எப்படி 5000 கோடி சொத்து சேர்க்க முடியும்? அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் பற்றி பார்க்கலாம். அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப காமெடியாக இருக்கும். துரைமுருகன் அவர் வந்து திமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கார். இந்த துரைமுருகன்றவர் என்னென்னா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னென்னா, நான் வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்திருக்கேன், என்னை படிக்க வச்சது புரட்சியாளர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் படிக்க வைக்கிறாருன்னா என்னவா நிலைமையில் இருப்பார்? அவர் ஏழ்மையான குடும்பத்தில் தான் இருந்திருப்பார். ஸோ அவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அவர் வந்து இந்த அளவுக்கு முன்னேறது நான் வந்து தப்புன்னு சொல்லலை. அவர் உழைப்புக்கு கட்சியில் அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அதை பற்றி நான் பேச விரும்பல. ஸோ அப்புறமேட்டு 2018 முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இறந்ததுக்கு ஒரு தீர்மானம், அனுதாப தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. அதில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நான் ஆரம்பத்தில் சென்னையில் வரும்போது தகரப்பட்டியோடு தான் வந்தேன், எனக்கு வந்து அண்ணா சாலையிலேருந்து பச்சைபாஸ் காலேஜ் வரத்துக்கு பஸ் டிக்கெட் கூட காசு இல்லை அப்படின்ட்டு அவர் சொன்னது சட்டமன்ற பதிவேட்டிலே இருக்குது. ஸோ இப்படி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒருத்தரால் அவர் சொத்து எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. துரைமுருகன் வந்து 1971, 77, 80, 89, 96, 2001, 2006, 2011, 2016, 2021 கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை ஒரு எம்எல்ஏ வந்திருக்காருங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1989, 96, 2006, 2011 ஒரு 5 தடவை மினிஸ்டர் வந்திருக்காருங்க. அவர் கணக்குப்படி பார்த்தோன்னா 1977 2017, நான் ஏன் இந்த வருஷத்தை வச்சுக்கன்னா, இவ்வளோதான் இந்த வருஷத்துலனா 50,000 சம்பளம் வாங்கினாங்க எம்எல்ஏ. ஸோ அவர் 456 மாதம் வந்து எம்எல்ஏ வந்திருக்காருங்க. அவர் வாங்கின சம்பளம் எவ்வளோன்னா 2,28,00,000. அதாவது 1977 2017 இருக்குது. 2017 நம்ம எடப்பாடி வந்து சம்பளம் ரிவைஸ் பண்ணதால் 2017 2026 வரைக்கும் அவர் வந்து வாங்கின சம்பளம் எவ்வளோன்னா 1,22,00,000. ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக அவர் எம்எல்ஏ டென்யூரில் அவர் வாங்கின சம்பளம் வந்து 3,56,00,000 தாங்க. 3,56,00,000 வாங்கின ஒருத்தர் எப்படி இவ்வளோ கோடி சொத்து வச்சுருக்க முடியும்? சரி, 3,56,00,000 ஒரு சம்பாதிக்கிறான்னா அவன் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு உயர்ந்திருக்கலாம். ஒரு 30 கோடி வச்சுருக்கலாம், ஏன் 50 கோடி வச்சுருக்கலாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அவர் சொத்து மதிப்பு. இந்த ஒன்றா பார்க்குறேன். துரைமுருகன் சொத்து மட்டும் எவ்வளோ தெரியுமாங்க? 579.58 கோடிங்க அவர் சொத்து. அதாவது 3,56,00,000 சம்பளம் வாங்கின ஒருத்தரால் எப்படி 579 கோடி சொத்து சேர்க்க முடியும்? இது பத்தாதுன்னு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி திமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருந்த ஒருத்தர் குடியாத்தம் குமரன் அவர் பேட்டில் என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா? துரைமுருகன் வந்து மணலில் மட்டும் கிட்டத்தட்ட 60,000 கோடி சம்பாதிச்சிருக்காரு அப்படின்ட்டு.
ஸோ இதுக்கெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். அடுத்த அமைச்சரை பற்றி பார்க்கலாம். அடுத்த அமைச்சர் இன்னும் காமெடியாக இருக்குங்க. முன்னாள் அமைச்சர் மூர்த்தி. இவரை பற்றி பேசுனீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வரலாம். அதாவது 1995 ஜூலை மாதம் 9ஆம் தேதி வந்து தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட கல்யாணம் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, ஜெயலலிதா வளர்ப்பான கல்யாணம். அதுக்கான செலவு எவ்வளோ தெரியுமா? 1.14 கோடி தாங்க. அதுவே வந்து சன் டிவியில் போட்டு பாரி 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கினவங்க இவ்வளோ கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க பாரின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மூர்த்தின்றவர் தெரியுமா, இந்த மூர்த்தின்றவர் வந்து 2022 செப்டம்பர் 19ஆம் தேதி அவங்க பையனை கல்யாணம் பண்ணாருங்க. எவ்வளோ செலவு தெரியுமா? 300 கோடி ரூபாயில். அது மட்டும் கிடையாதுங்க, இவர் வந்து 300 கோடி ரூபா செலவில் பையனை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த கல்யாணத்து செட்டு எவ்வளோ தெரியுமா? 30 ஏக்கர் செட்டு போட்டிருக்காருங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பார்வையாளர்கள் வந்திருக்காங்க, 15,000 விஐபி வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 24,000 கிலோ சிக்கன் அங்கே விநியோகப்பட்டது. ஸோ இந்த கல்யாணத்துக்கு உண்டான செலவு மட்டும் 300 கோடி. நீங்கள் ஒன்று கேட்கலாம், அவர் பணக்காரராக இருந்திருக்கலாமே, ஏன் செலவு பண்ணிடக்கூடாதுன்ட்டு. பாயிண்ட்டுக்கு வரேன். 2021 எலெக்ஷன் கமிஷனில் எல்லா எம்எல்ஏவும் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணணும், தான் சொத்து மதிப்பை காட்டணும். இவர் 2021 எலெக்ஷன் கமிஷன் அஃபிடேவிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் சொத்து மட்டுமே 4.66 கோடி தாங்க. 4.66 கோடி வந்து மூவபிள் அசட்டான், அது அசையும் சொத்தான். 6.4 கோடி வந்து இம்மூவபிள் அசட்டு, அதாவது அசையா சொத்து. அதில் வந்து 1.96 கோடி வந்து அவர் கடன் இருக்காங்க. இதாங்க எலெக்ஷன் கமிஷன் தாக்கல் பண்ண அஃபிடேவிட். இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 3 தடவை தாங்க எம்எல்ஏ வந்திருக்காரு. அதாவது 2021 எம்எல்ஏ வந்திருக்காரு, அதுக்கப்புறமேட்டு 2016 எம்எல்ஏ வந்திருக்காரு, 2011 எம்எல்ஏ வந்திருக்காரு, ஒரே ஒரு தடவை மினிஸ்டர் வந்திருக்காருங்க. இந்த ஒரு தடவை மினிஸ்டராக இருந்து, அதாவது இவர் மினிஸ்டர் சார்ஜ் ஏற்றது 2021, இந்த கல்யாணம் நடந்தது 2022. ஒரு வருஷத்தில் ஒருத்தரால் 300 கோடி ரூபாய் செலவில் எப்படி கல்யாணம் பண்ணிருக்க முடியும்? அதுவும் அஃபிடேவிட்டில் 4 கோடி சொத்து அப்படின்னு தாக்கல் பண்ணவங்களால எப்படி காட்ட முடியும்? இதை பற்றியும் எதிர்க்கட்சி தலைவர் வந்து விளக்கம் சொல்லணும். அடுத்த அமைச்சரை பற்றி பார்க்கலாங்க. அடுத்த அமைச்சர் பொன்முடி. இந்த பொன்முடி என்ன பண்ணியிருக்காருன்னா, பொன்முடி வந்து 6 முறை எம்எல்ஏ வந்திருக்காருங்க. இவர் கிட்டத்தட்ட 324 மாதம் எம்எல்ஏ வந்திருக்காரு. அதாவது 1989, 96, 2001, 2006, 2011, 2016, 2021 6 எம்எல்ஏ வந்திருக்காருங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட 324 மாதம் எம்எல்ஏ வந்திருக்காருங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா 1989 2017 வரைக்கும், அதாவது 50,000 ரூபாய் சம்பளம் வாங்க இருக்கு, அவருடைய இன்கம் எம்எல்ஏ வந்து எவ்வளோன்னா 1,32,00,000 ரூபாய் தான். 2017 அதாவது ரிவைஸ் பண்ண சேலரி 17 26 வரைக்கும் அவரோட சம்பளம் வந்து 108 மாதம் வாங்கியிருக்காரு, 1,08,00,000 ரூபாய். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவருடைய எம்எல்ஏ டென்னூரில் அவர் வாங்கின சம்பளம் மட்டுமே 2,40,00,000 ரூபாய். சரி, 2,40,00,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவர் சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 10 மடங்கு உயர்ந்திருக்கும். 20,40,00,000 ரூபா வச்சுங்க, அதானே இருக்கும். இப்போ சொத்து மதிப்பு எவ்வளோன்னு காட்டுறவங்களுக்கு. அவரோட சொத்து மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 13 கோடியாங்க. அதில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எவர் ஸ்மைல் என்டர்பிரைசஸ் கம்பெனி இருக்கான், அதில் 13 கோடி இருக்குது. சிகா ப்ராப்பர்ட்டிஸ் அதில் 1 கோடி ரூபாய். பிடி எக்ஸல் பெஸ்டிசைட்ஸ் கம்பெனி அதோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட 204 கோடிங்க. ஸோ இது மொத்தமாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அவருடைய அசட் எவ்வளோ இருக்குன்னா தெரியுமா? கிட்டத்தட்ட 240 கோடிங்க. எனக்கு இப்போ என்ன தெரியணும்னா, 2,40,00,000 ரூபா சம்பளம் ஒருத்ததால் எப்படி 240 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும்?
ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து தொகுத்து ஒரு புக் எழுதுனாங்கன்னா, அதாவது குறை சம்பளம் வாங்கி கோடிகள் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு புக் எழுதுனாங்கன்னா, அதை வந்து இன்றைய இளைஞர்கள் குறிப்பாக தொழில் முனைவோர் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கும் அதை படித்து குறைஞ்ச சம்பளம் வாங்கி எப்படி பல கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அமைச்சர் பற்றி வரலாம். அடுத்த அமைச்சருங்க KN நேருங்க. KN நேரு வந்து 5 தடவை எம்எல்ஏ வந்திருக்காருங்க. அதாவது 1989, 96, 2006, 2016, 2021. அதாவது கிட்டத்தட்ட 216 மாதம் அவர் எம்எல்ஏ வந்திருக்காருங்க. 1989லேருந்து 2017 வரைக்கும் அவர் வாங்கின சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1,08,00,000 ரூபாய். 2017லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வாங்கின சம்பளம் வந்து 1,08,00,000 ரூபாய். அதே தான். ஸோ அவர் டோட்டல் இன்கம் டெனூரு 2,14,00,000 தான். ஸோ 2,14,00,000 ரூபா அவர் சம்பாதிச்சாருன்னா அவர் சொத்து எப்படி இருக்கும்? 10 மடங்கு உயர்ந்திருக்கும். 20 கோடி, சரி 30 கோடி வச்சுக்கோங்க. அவர் சொத்து எவ்வளோன்னு பார்க்கலாம். KN நேரு வந்து குறிப்பாக சொல்லணும்னா, KN நேரு வந்து அவருடைய எலெக்ஷன் அஃபிடேவிட்டில், அதாவது எம்எல்ஏவாக நிற்கும் போது 2021 அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சொத்து வந்து 3 கோடி மட்டும்தான்ட்டு. ஆனால் உண்மையாக சொத்து என்ன தெரியுமா? அவர் என்னென்ன வச்சுருக்காரு பார்க்கலாமா? பேராமினரில் ஒரு கம்பெனி வச்சுருக்காருங்க. அதோடைய மதிப்பு மட்டும் 2.78 கோடிங்க. ஜனனி மினரல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அதோடைய வரத்து வந்து 1.59 கோடி. GSNR ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒரு கடை வச்சுருக்காருங்க, ரைஸ் கம்பெனி. அதோடைய மதிப்பு மட்டும் 19.95 கோடி. அது காவேரி ஹாஸ்பிட்டலுங்க. அந்த ஹாஸ்பிட்டலோடைய சொத்து வந்து எவ்வளோனா மதிப்பு 86.8 கோடிங்க. ஸோ நீங்கள் இது எல்லாமே ஆட் பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 கோடி வருதுங்க. அதாவது 2021 அஃபிடேவிட்டில் 3 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு அப்படின்னு காமிச்ச ஒருத்தரால் எப்படி 30 கோடி ரூபாய் சொத்து சம்பாதிக்க முடியும்? இந்த மாயாஜாலம் என்ன இது? இதை பற்றி அவர் தான் பதில் சொல்லணும். அடுத்த அமைச்சரை பற்றி பார்க்கலாம். புகழ்பெற்ற செந்தில் பாலாஜிங்க. செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை எம்எல்ஏ வந்திருப்பார். அவ்வளோதாங்க. அவர் ஆரம்பத்தில் ஒன்றும் அந்த அளவுக்கு வசதியானவங்களும் கிடையாது. டாஸ்மாகில் மட்டும் அவர் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காருங்க. ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காரு டாஸ்மாகில். டாஸ்மாகில் இல்லாமல் மற்ற துறையில், அதாவது மின்சாரத்துறையில் அவர் தான் அமைச்சராக இருந்தார். எல்லாமே சேர்த்து அவர் சம்பாதிச்ச காசு எவ்வளோ தெரியுமா? 50,000 கோடி. ஸோ இதை பற்றியும் எதிர்க்கட்சியில் விவரிக்கணும். இது இல்லாமல் இன்னும் சிலர் இருக்குது. எம்பியை பற்றி பார்க்கலாம். திமுக எம்பியை பற்றி ஃபஸ்ட்டு வந்து ஜெகத் ரட்சகன். இந்த ஜெகத் ரட்சகன்ன்றது என்னென்னா, ரொம்ப குறுகிய காலத்தில் தாங்க திமுக சேர்ந்தார். அதாவது 99 எலெக்ஷன் நின்னார். அதுக்கப்புறமேட்டு 2004 நின்னார், ஜெயிச்சார். 99, 2004, 2009 நின்னார், 2024 நின்னார். இவ்வளோ தாங்க அவர் சின்னூர். இதில் வந்து 2009 அவர் மத்திய அமைச்சராக இருந்தார், மத்திய இணை அமைச்சராக இருந்தார். அவ்வளோதாங்க. இவரும் வந்து இவர் சாதாரண ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஓனருங்க. அதாவது வழுதாவூரில் ஒரு சாதாரண மெட்ரிகுலேஷன் ஓனராக இருந்தவர் தாங்க. இவரோட சொத்து மதிப்பு நீங்கள் பார்க்கலாம். இவருக்கு வந்து பாலாஜி மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ரேலா ஹாஸ்பிட்டல் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஹக்காட் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. இது மட்டும் கிடையாதுங்க, இவர் மேலே இடி வந்து அமலாக்கத்துறை வந்து 908 கோடி ஃபைன் போட்டிருக்குது. ஆகஸ்ட் மாதம் 2024 ஒருத்தர் மேலே 908 கோடி ஃபைன் போட்டுதுன்னா அப்போ அவரோட இன்கம் எவ்வளோ வந்துடும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது மட்டும் கிடையாதுங்க,
அவர் வந்து கிட்டத்தட்ட $187 $1887 மில்லியன் ஸ்ரீலங்கா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருங்க. இவரை பற்றி பார்த்தீங்கன்னா இவர் வாங்கின சம்பளம் மட்டும் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய் தான் இருக்கும். ஆனால் 5 கோடி ரூபா சம்பளம் வாங்கின ஒருத்தரால் இவ்வளோ கோடி எப்படி சம்பாதிக்க முடியும்? இதையும் வந்து எதிர்க்கட்சியில் விவரிக்கணும். ஸோ அடுத்தது டிஆர் பாலு. இவர் வந்து ஒரு சாதாரண குடும்ப பின்னணியில் வந்துடுங்க. சென்னைக்கு வந்து ஒரு சாதாரண குடும்பத்து பின்னணியில் வந்து சென்னைக்கு வந்து திமுகவில் படிப்படியாக முன்னேறினார். அதை பற்றி தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்க அவர் சொத்து மதிப்பு பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அவரை பற்றி, அவர் வந்து 8 முறை எம்பியாக இருந்திருக்காருங்க. அதில் வந்து 1999, 2004, 2009 இந்த 3 டேர்ம்லேயும் அவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்காருங்க. அவர் வாங்கின ஒட்டுமொத்த சம்பளம் எவ்வளோ தெரியுமா? அவர் டென்னூரில் 4,46,00,000 ரூபா தான். ஸோ 4,46,00,000 ரூபா சம்பளம் வாங்கின ஒருத்தரோட சொத்து எவ்வளோ இருக்கணும்? 50 கோடி இருக்கணும் தானே. ஆனால் அவர் சொத்து எவ்வளோன்னு பார்க்கலாம். டிஆர் பாலு அவர் சொத்து வளர்த்துருப்பாங்க கிட்டத்தட்ட 10,841 கோடிங்க அவர் சொத்து. ஸோ எனக்கு என்னென்னா 4,46,00,000 சம்பாதிக்க ஒருத்தரால் எப்படி இவ்வளோ சொத்தை அடைய முடியும்? இதை பற்றி எதிர்க்கட்சியில் விவரிக்கணும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விவரம் உங்களுக்கு சொல்கிறேன். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரோட சொத்து எவ்வளோன்னா, அவரும் கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் தான் எம்எல்ஏ வந்திருக்காருங்க. ஒரே டைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, எஜுகேஷன் மினிஸ்டர் வந்திருக்காரு. அவரோட சொத்து வந்து 1,023 கோடிங்க. இது பத்தாதுன்ட்டு ஸ்டாலின் அவரோட மருமகன் சபரீசன் அவருக்கு 902 கோடி சொத்து இருக்குதுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு மட்டும் 2,039 கோடி சொத்து இருக்குதுங்க. இதை பற்றிலாம் வந்து எதிர்க்கட்சியில் வந்து விவரிக்கணும். அப்புறமேட்டு கலாநிதி மாறன் சொத்து எவ்வளோன்னா 12,450 கோடிங்க. ஸோ இதை பற்றிலாம் வந்து எதிர்க்கட்சியில் விவரிக்கணுங்க. டிஆர் பாலு மிஸ் பண்ணிட்டேன். டிஆர் பாலு வந்து அவரோட அசட்டாக வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணது 20 கோடி ரூபாய். ஆனால் அவருக்கு என்ன சொத்து இருக்குன்னு பார்க்கலாம். கிங் இந்தியா பவர் கார்பரேஷன் 50 கோடி ரூபா சொத்து மதிப்பு, சேஃப் இன்ஃப்ராடெக் 10 கோடி ரூபாய், கோல்டன் வாட்ஸ் 255 கோடி ரூபாய். இன்னும் சொத்து மதிப்பு நீண்டு கொண்டே போகுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காருங்க. அதில் சொத்து மதிப்பு மட்டும் 447 கோடிங்க. இதை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் வந்து குறிப்பாக சொல்லணும். இந்த தகவலைனா நான் எங்கேருந்து எடுத்தேன்னா, இது நான் வந்து சொந்தமாக தயாரித்த தகவல் கிடையாது. முன்னாள் பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்னு வெளியிட்டாருங்க. அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் தான் நான் பார்த்து பேசுகிறேங்க. நான் ஒன்றும் கற்பனையாவோ இல்லை வாய்க்கு வந்து பேசலை. நான் பேசுனது எல்லாமே அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் தான். இதை பற்றி இன்று எதிர்க்கட்சி தலைவர் விளக்க சொல்லணும். அதுவும் இல்லாமல் இன்றைய முதலமைச்சர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி தவறு செஞ்சவங்கள நான் ஆக்ஷன் எடுப்பேன்ட்டு. எனவே இன்றைய முதலமைச்சர் இவங்க மீதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க.
photograph is being shared on social media platforms with the claim that it is an old picture of E. Vachira Velu, DMK leader and current Tamil Nadu Minister for Public Works Department. The post claims that E.V. Velu is seen pulling the rickshaw carrying the late M. Karunanidhi, former Chief Minister of Tamil Nadu. In the wake of the Enforcement Directorate's recent raids on properties allegedly linked to Velu in Tamil Nadu, the post alleges that a rickshaw puller now owns thousands of crores and has become a cabinet minister in the DMK government in Tamil Nadu. எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் மிக 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 வேண்டியவர், ரொம்ப வேண்டியவர். அவருக்கு பிள்ளையாவே நான் வளர்ந்துருக்கேன். அவர் எனக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எனக்கு படிப்பு செலவை ஏற்றுக்கிட்டு படிக்க வச்சவர். என் கல்யாணத்துக்கு பாம்பேயில் இருந்தார், லாஸ்ட் ஃப்ளைட் விட்டார், சார்ட்டர் ஃப்ளைட்டில் என் கல்யாணம் நடத்திட்டு போனார். அந்த அளவுக்கு மிக வேண்டியவர். எங்கள் அப்பா கிட்ட சொன்னார், இனிமேல் உங்கள் பையனில் என் பையன் சொன்னார். ப்ரோக்ரஸ் கார்டெல்லாம் அவர் தான் கையெழுத்து போடுவார். அவ்வளவு இருந்து நெருக்கமாக இருந்தவர். பொங்கல் தீபாவளின்னா 12 ஷர்ட் எடுப்பார். இவ்வளவு நெருக்கமாக இருந்தவர் கட்சியை விட்டு போயிட்டார். நான் அந்த கட்சிக்கு நான் தான் வருவேன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். நான் போல மட்டும் இல்லை, நானும் சுப்பு ரகுமான், காமராஜ் தெரியும், இடி மின்னல் மழைன்னு சொல்லி அந்த ஆட்சியை நெடுநடங்க வச்சலாங்க. எம்ஜிஆர் எல்லாம் வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருப்பேன் சட்டசபையில். ஆனால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் என்ன பிடிக்க முடியாது அவர்கிட்ட. மரியாதை காட்டினார்கள். எனக்கு ஒரு வருத்தம். காரணம், ஒரு சாதாரண ஒரு குடியானுடைய மகனாக நான் வந்தேன். எனக்கு சென்னை தெரியாது, ஒரு ஊர் கூட இங்கே யாரும் கிடையாது. நான் சென்னை பச்சையப்பன் கல்லூரி சேர வரும்போது வழி தெரியாமல் ஜெமினி பாலம் இருக்கிறதே, ஜெமினி ஸ்டுடியோ, அப்பொழுது அங்கிருந்து தகர்பொட்டியை தலையில் துமிர்ந்து கொண்டு வழி தெரியாமல் கேட்டுக்கிட்டே போய் பச்சையப்பன் கல்லூரியில் போய் சேர்ந்தவன். அப்படி இருந்த என்னை எப்படியோ நீ என்ன ஜாதி, பணக்காரனா ஏழையா என்று பார்க்க இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.